நம்மள எவ்வளோ பேத்துக்கு ஃபுட் அப்படின்னா பிடிக்கும். ஃபுட் இஸ் அன் எமோஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. சில பேர் பசிக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் வயிறு நிறையணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் தேடி தேடி போய் டேஸ்ட்டுக்காகவே சாப்பிடுவாங்க. ஹாரர், காமெடி, லவ் அப்படின்னு மல்டிபிள் எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆன ஃபுட்டை பற்றின ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 தெலுங்கு மூவியாக ரிலீஸ் ஆனது தான் பகசுர ரெஸ்டாரண்ட். மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு எஸ்.ஜே. சிவா. நான் உங்கள் யாரா. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். 5 பேச்சுலர்ஸ் ஒரு ரூம்ல இருக்காங்க. யாருக்குமே ப்ராப்பரா ஜாப் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தன் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருப்பான், இன்னொருத்தனுக்கு மட்டும் தான் ஐடி கம்பெனில ஒரு ஒர்க் இருக்கும். தினம் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். மேனேஜர் எதுக்கு எடுத்தாலும் பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பாரு. அந்த ஐடி பர்சனுக்கு ஏன்டா நம்ம இங்க வேலைக்கு வரோம், நம்ம இங்க வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுவாரு. இதனாலேயே நம்ம வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணோம். அந்த பர்சனுக்கு ரொம்ப நாளா ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவா இருந்திருக்கு. ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு குறைஞ்சது 10 லட்சமாவது செலவாகும். அந்த 10 லட்சம் காசு சம்பாதிக்கிற வரைக்கும் எப்படியாவது இந்த ஐடி கம்பெனில நம்ம ஓட்டி தான் ஆகணும். சைட்ல ஏதாவது ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றாங்க. பேயை லைவ்ல காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய பில்டிங்க்கு போறாங்க. அங்க பார்த்தா பேய் இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு இருக்கு. பார்த்தா அது வேற யாருமே கிடையாது. இவங்கள ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் பேய் மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் சேர்ந்து ஆக்சிடென்டலா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிருது. மக்கள் எல்லாருமே கழுவி ஊத்துறானுங்க. இவனுங்க ஒரு ஏமாத்துக்காரனுங்க, யாருமே இவனுங்களை நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு அடுத்த நாள் யூடியூப்ல எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5000 rupees வந்திருக்கும். நம்ம ஃபேக்கா வீடியோ போட்டோம், அதுக்கே 5000 rupees வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரிஜினல் வீடியோ போட்டா அதுக்கு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம நல்லதா ஒரு வீடியோ போடணும், அப்பதான் மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா பக்கத்துல இருக்கிற ஒரு பயங்கரமான பங்களாக்கு போறாங்க. லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல தான் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தாந்திரிக மந்திரத்தை கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒருத்தன் உயிரை விட்டான் அப்படின்ற ஹிஸ்டரி சொல்றாங்க. அவனோட போட்டோ அங்க மாட்டிருக்கும். அந்த போட்டோவை நகர்த்தி பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு புக்கு கீழே விழுந்துரும். அந்த புக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அடுத்த நாள் காலையில யூடியூப்ல ரெவன்யூ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. இவனுங்க ஒரு ஏமாத்துக்காரனுங்க, இவனுங்களை நீங்க நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். சரி, கடைசியில அந்த புக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு மாடையும் ஒரு பூனையையும் ஐ டு ஐ பாக்குற மாதிரி வைக்கணும். அந்த டைம்ல பூனையோட கண்ணுல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதை எடுத்து நம்ம கண்ணில் ஊத்திக்கிட்டா மாயாதேவியை பார்க்கறதுக்கு உண்டான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல போட்டிருக்கோம். இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை தேடி போவாங்க. பூனையை எடுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த பிளான் ஃபிளாப் ஆயிருது. வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு செகண்ட் பேஜ் திருப்பி பாக்குறாங்க. அதுல போட்டிருக்கு, ஒரு இறந்து போன சவத்துக்கு மேல உட்காந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு 108 தடவை அதுல இருக்கிற மந்திரத்தை சொன்னா அந்த போனோம் நேர்ல வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதுக்காக நைட்டு சுடுகாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. யாரு மந்திரம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. டைரக்டர் சொல்றாரு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. டைரக்டர் ரிஹர்சல் பாக்குறதுக்காக மொட்டை மாடியில போய் உட்காந்துட்டு அந்த லெமனை கையில வச்சுட்டு 108 தடவை மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி சொல்லி முடிச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டைரக்டருக்கு கால் வருது. அவசரமா ஊருக்கு வா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே டைரக்டர் கிளம்பி ஊருக்கு போயிடுறான். சரி, யார் இந்த மந்திரத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்க ஒரு பையன், எனக்கு தெலுங்கு நல்லா படிக்க தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த நாள் நைட்டு எல்லாருமே கிளம்பி சுடுகாட்டுக்கு போறாங்க. 108 தடவை மந்திரத்தை விடிய உட்காந்து சொல்றான். ஆனா அவன் நிஜமாவே 108 தடவை சொன்னானா இல்ல அதுக்கு மேல சொன்னானா அதுக்கு கம்மியா சொன்னானா அப்படின்னு தெரியல. காலையில பொதுமக்கள் எல்லாருமே சுடுகாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஐடி பர்சன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீடு ரொம்ப அலங்கோலமா கிடக்குது. வச்சது வச்ச இடத்துல இல்ல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எல்லாரும் குடிச்சிட்டு அங்கங்க தூங்கிட்டு இருப்பாங்க. என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஐடி ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில போறாங்க. வீட்டுல லெமன் ரைஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றான். பிரியாணி ஆர்டர் பண்றாங்க. சரி, நம்ம லெமன் ரைஸ் காலையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த லெமன் ரைஸ் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே யாரோ கீழே போட்டு நாய் சாப்பிட்டு போன மாதிரி அவ்வளோ அசிங்கமா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நாள் நைட்டு 11 மணிக்கு கரெக்டா கிளாக் ஸ்டாப் ஆயிடுது. வெளியில கொலு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு உருவம் தெரியுது. ரொம்ப அமானுஷ்யமா நிறைய விஷயம் நடக்குது. காலையில தூங்கி எஞ்சி பாக்குறாங்க. இவங்க நைட்டு வாங்கி வச்சிருந்த பிரியாணி யாரோ ஃபுல்லா சாப்பிட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியல. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னடா பண்றது, என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஊருக்கு போன டைரக்டர் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள யாராவது ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருப்பீங்க, எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா செட் பண்ணி வைக்கலாம். யாரு உண்மையிலேயே இந்த சாப்பாடை திருடி சாப்பிடுறாங்க அப்படின்னு அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு ஒரு சிசிடிவி கேமராவை வீட்டுக்குள்ள செட் பண்றாங்க. செட் பண்ணிட்டு யார் இப்ப சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு கபோர்ட்குள்ள இருந்து ஒரு லெமன் உருண்டு வருது. இது எந்த லெமன் அப்படின்னா டைரக்டர் ரிஹர்சல் பாக்குறதுக்காக 108 தடவை மொட்டை மாடியில உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லியிருப்பான்.
பண்ணல. ஆக்சுவலி அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டேரக்டர் உட்கார்ந்துருந்த இடத்துக்கு கீழே ஆல்ரெடி ஏதோ ஒரு பணத்தை புதைச்சி வச்சிருக்காங்க. அவன் ஒரு சவத்துக்கு மேலே உட்கார்ந்து தான் அந்த 108 மந்திரத்தை சொல்லியிருக்கான். டேரக்டர் சொன்ன மந்திரத்தோட எஃபெக்ட் அந்த பணத்துக்குள்ளே இறங்கியிருக்கு. அந்த பணம் டேரக்டர் கையில் வச்சிருந்த அந்த லெமனுக்குள்ளே இறங்கியிருக்கு. கபோர்ட்குள்ளேருந்து இப்போ ஒரு லெமன் உருண்டு வருது. அந்த லெமன் டேரக்டரோட ட்ரெஸ் மேலே விழுகுது. உடனே அந்த பேய் டேரக்டரோட உடம்புக்குள்ளே போயிடுது. பல நாள் சாப்பாட்டையே பார்க்காதவ மாதிரி சாப்பாட்டை எல்லாத்தையும் தரையில் கொட்டி பீச்சாங்கையால் பிசைஞ்சு அப்படி ஒரு பேய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நீ தாண்டா திருட, நீ தான் சாப்பாடு டெய்லியும் திருடி சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு டேரக்டர் சொல்கிறான், 2 நாள் நான் ஊர்லேயே இல்லை, அப்போ யார் சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க. அடுத்த நாள் லெமன் உருண்டு வந்து ஒரு பையனோட ட்ரெஸ் மேலே போயிடுது. அந்த பையனோட உடம்புக்குள்ளே பேய் பூந்துருது. அவனும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் சோறை போட்டு குழப்பி ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். மணி 11 ஆகுது. அதே மாதிரி கரண்ட் போகுது. எல்லாரும் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. உடனே கபோர்டு ஓப்பன் ஆகி அதுலேருந்து எலுமிச்சம்பளம் வெளியே வருது. அப்போதான் எல்லாருக்கும் தெரியுது உண்மையிலேயே இந்த எலுமிச்சம்பளம் மேலே தான் பேய் இருக்கு. இந்த எலுமிச்சம்பளம் எங்கே போகுதோ அவங்க மேலே தான் அந்த பேய் ஏறுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த லெமனை வீட்டை விட்டு நம்ம அமிச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. உடனே ஒரு ஜாரில் அந்த லெமனை போட்டு ரொம்ப தூரம் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் வேலை செய்கிறவன் கிளம்பி போகிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஜார் எடுத்து வீசிடுறான். ஜார் உடஞ்சு லெமன் திரும்பவும் அவன் பின்னாடியே வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது. லெமனை திரும்ப பார்த்து எல்லாரும் பயந்துட்டு லெமனை வெளியில் வீசிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கதவு சாத்திக்கிறாங்க. உடனே அந்த பறந்து போன லெமன் ஒரு பொணத்து மேலே போய் விழுந்துருது. பேய் அந்த பொணத்துக்குள்ளே போயிடுது. பொணம் உடனே எந்திரிச்சு உட்காந்துடுறது. இதை பார்த்த எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. அந்த பொணத்தோட பையன், அப்பா நீ எந்திரிச்சிட்டியாப்பா, இது சொத்து பத்திரம் நான் எடுத்துட்டு வரேன், எனக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வச்சுட்டு ஓடிடுறான். போன உடனே பசங்களோட வீட்டுக்கு போய் இருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அந்த பாடையில படுத்துக்குது. ரொம்பவே பயந்து போன பசங்க இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட போறாங்க. சாமியார் அந்த லெமனை சுத்தி ஒரு பவுடரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரை கொடுக்குறாரு. லெமனை சுத்தி அந்த பவுடரை போடுறாங்க. அந்த லெமன் இந்த பவுடரை தாண்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்றாரு. உடனே அந்த லெமனை பார்க்க வச்சுட்டு நிறைய சிக்கன் பிரியாணி அப்படி இப்படின்னு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில டைரக்டரோட தூரத்து சொந்த ஒரு ஆள் வராரு. அவரோட பையனுக்கு ஆப்டிசம் அப்படின்ற ஒரு நோய் இருக்கும். அதனால வந்து எல்லாரு கூடயும் பேசி மிங்கிள் ஆகணும், தனியா மட்டும் அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே டைரக்டரோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் மட்டும் என் பையனை இங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நான் என் பையனை திரும்ப கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பையனை டைரக்டர் அவரோட ரூம்ல வச்சுக்கிறாரு. அந்த பையன் தெரியாம பேய் எலுமிச்சம்பழத்துல ஜூஸ் போட்டு குடிச்சிடுறான். அந்த பேய் அந்த பையனோட உடம்புக்குள்ள போயிருது. இவ்வளவு நாள் நைட் மட்டும்தான் அந்த பேய்க்கு இவங்க சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ காலையில மத்தியானம் நைட் அப்படின்னு 3 வேளையுமே சாப்பாடு போட்டது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருந்த காசை கூட எடுத்து போட்டு அரிசி வாங்கி சமைச்சு கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வீட்டுல இனிமே சமைக்க வேண்டாம், சமைச்சு வச்சதான் இவன் சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. 3 வேளையும் எல்லாருமே ஹோட்டல்லையே சாப்பிடுறாங்க. இந்த பேய் பையனை பட்னி போடுறாங்க. இதனால அந்த பேய் பையன் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பாடையும் திருடி சாப்பிட்டுறான். நம்ம இவனுக்கு சாப்பாடு போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட நமக்கு பிரச்சனை வருது. யார் நீ, உனக்கு என்னதான் வேணும், ஏன் எங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற, நாங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உனக்கு சம்பாரிச்சு போடுற அளவுக்கு, உனக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த பேய் சொல்லுது, என் பேரு தான் பகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இப்போ பசங்க வீடு இருக்கிற இடத்துல தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி பகாசுரனோட ஊர் இருந்திருக்கு. பகாசுரனுக்கு ஒரு தீராத நோய் இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட்டாலும் அவனுக்கு பத்தவே பத்தாது. இதனாலேயே அவனை ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப இழிவா பேசுவாங்க. இவனுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது, இவனுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு தான் இவனோட பாட்டி உடம்பு முடியாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே இவனை கேவலமா பேசுறது, இழிவுபடுத்துறது அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த போட்டியில பண்ணையாரோட பையனும் கலந்துக்குவான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி கல்லு தூக்குற போட்டியில பகாசுரன் வின் பண்ணிடுறான். பண்ணையாரோட பையன் தோத்தனால பகாசுரன் மேல அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அந்த ஃபங்க்ஷன்ல உட்காந்து 10 பேர் சாப்பிடுற சாப்பாடை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் ஜெயிச்ச பரிசையும் வாங்கிட்டு பகாசுரன் வீட்டுக்கு போறான். வீட்டுல அவனோட பாட்டி அவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் ஜெயிச்சிட்டேன் பாட்டி, பண்ணையாரோட பையனை நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பாட்டி, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, நமக்கு எதுக்குடா ஊர் வம்ப, நீ வாடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பாட்டி ஒரு சட்டி ஃபுல்லா ஆக்கி வச்ச சாப்பாடை பகாசுரனுக்கு கொட்டி கொடுக்குறாங்க. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கூட சொல்லாம எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுறான். அவனை பார்த்துட்டு போன ஊர் மக்கள்ல சில பேர், இப்பதானடா அங்க 10 ஆள் சாப்பாடு சாப்பிட்டு வந்த, இங்கேயும் வந்து சாப்பிடுற அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பாட்டி கோவப்படுறாங்க. பையன் சாப்பிடுறது பார்த்து கண்ணு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி திட்டுறாங்க.
நாட்கள் போக போக பாட்டியோட உடல்நிலையும் ரொம்பவே வீக் ஆயிடுது. ஏன்னா வீட்டில் இருந்த எல்லா சாப்பாடையும் பகசூரன் ஃபுல்லாக சாப்பிட்டுறான். இதனாலேயே முக்காவாசி நாள் பாட்டி பட்னியாக மட்டும்தான் இருக்காங்க. பாட்டி உடனே ரொம்பவே வருத்தப்பட்டு சாமி கிட்ட வேண்டுறாங்க, என்னோட பேரனுக்கு இந்த தீரா பசியை எப்படியாச்சும் போக்கி கொடுங்க, நான் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, நான் இல்லாத காலத்தில் அவனை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் இதே மாதிரி பகசூரன் பசிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே பாட்டி பகசூரனுக்கு கொடுத்துடுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடி ஒருத்தங்க பாட்டிக்கு கரிசோறு கொண்டு வந்திருப்பாங்க, நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த பகசூரன் அதையும் வாங்கி அவன் சாப்பிட்டுறான். அதுக்கு அந்த லேடி திட்டுறாங்க, எதுக்குடா இப்படி பண்ற, உன்னோட சாப்பாடு இல்லாம உன்னோட பாட்டியோட சாப்பாடையும் நீ சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நீ சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வாடி போறாங்க, அவங்களுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்தா அதையும் நீ பிடுங்கி சாப்பிட்டுறையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பவே பாட்டிக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்து பாட்டி ரொம்ப வீக்காய் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. பாட்டிக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யறான். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பகசூரனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போய் பார்க்கறான், சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு கொடுக்கறதுக்கு பாட்டியும் இல்லை. அக்கம் பக்கம் அப்படின்னு எல்லார் வீட்லயுமே போய் கேட்கறான். எல்லாருமே ஒரு துஷ்டனை பார்த்த மாதிரி, நீ ஒரு அனாதை பையடா, உன்னோட பாட்டியை நீ சாப்பாடு போடாமே கொண்டுட்ட, நீ சாப்பிட்டே உன் சொத்தை அழிச்சிட்ட, பிறந்த உடனே உங்க அப்பா அம்மாவையும் நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல எல்லாருமே அவனை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மனம் முடிச்சு போன பகாசுரன் அவனோட பாட்டியோட கல்லறைக்கு வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ரொம்ப பசிக்குது பாட்டி, எனக்கு சாப்பாடு வேணும், இந்த தீராத பசியை ஏண்டா ஆண்டவா எனக்கு கொடுத்த, என்னால் இந்த பசியை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். அப்போ அந்த சுடுகாட்டில் ஆப்போசிட்ல பார்த்தா இறந்து போன ஒரு ஆளுக்கு படையல் வச்சிருப்பாங்க. ஒரு நாய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நாயை தள்ளி விட்டு அந்த சாப்பாடு இவன் சாப்பிட்றான். பகாசுரன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சுடுகாட்டிலேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டான். யாராவது இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படையல் போடுவாங்க. அந்த படையலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி ஒரு நாள் பண்ணையார் இறந்து போறாரு. பண்ணையாருக்கு படையல் வச்சிருக்காங்க. பகாசுரன் இதை பார்த்துட்டு பண்ணையாரோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஓடுறான். ஓடி போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பண்ணையாரோட பையன் அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். எங்க அப்பாவுக்கு வச்ச சாப்பாட்டியாடா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து பகாசுரனோட தலையிலேயே அடிச்சிடுறான். பகாசுரன் கீழே விழுந்து அந்த நிமிஷமே இறந்து போயிடுறான். இறந்து போனதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம், இவன் ஒரு அனாதை தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலுமே பண்ணையாரோட பையன் எங்க அப்பாவுக்கு வச்ச சாப்பாடு இவன் சாப்பிட்டுட்டான், ஆனா அதனால நான் இவனை கொன்னுட்டேன், இவனோட பணம் அனாதை பணமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ப்ராப்பரா அடக்கம் பண்ணிட்டு போறாங்க. அடக்கம் பண்ண இடத்துக்கு மேலதான் ஹீரோவோட வீடு இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்தா டைரக்டர் அந்த லெமனை வச்சுட்டு 108 தடவை மந்திரத்தை சொல்லியிருப்பான். எனக்குன்னு யாருமே இல்லை, 200 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகாசுரன் பிரசன்ட்ல சொல்றான். இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சங்கடமாயிருது. சரி உனக்கு நாங்க என்ன பண்றது, உன்னை கொலை பண்ணா நீ இங்க இருந்து போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இந்த விஷயம்லாம் நடந்து 200 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பண்ணையாரோட பையனோட பேரனை தேடுறது கூட ரொம்ப சிரமம். அடுத்த நாள் காலையில வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போறாங்க. அப்போ ஒரு 100 ரூபாய் மட்டும் பத்தாது. அந்த ஹோட்டல் ஓனர் ஆல்ரெடி ரொம்பவே திமிரு பிடிச்சவனா இருப்பான். 100 ரூபாய் பத்தல, இல்ல உங்க கழுத்துல இதை மாட்டிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை கொடுத்துட்றான். அந்த பசங்களுக்கு ஒரே அவமானமா போயிடுது. ரொம்ப நேரமா நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆளு 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு, தயவு செஞ்சு இந்த 100 ரூபாய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க, இப்படியெல்லாம் நிக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்பும் போதும் அந்த பசங்களை பார்த்து அனாத நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான். இதனாலேயே அந்த பசங்க ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட அந்த பேய் பையனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. யார் உங்களை பார்த்து அனாத பையன் சொன்னது, உடனே என்னங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். உடனே போனோடனே எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நீ சாப்பாடு போடுறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்ட சவாலா பசங்க கேட்கறாங்க. அதுக்கு நாங்க பாரம்பரியமா சாப்பாடு போட்டு வளர்ந்த குடும்பம், யாரா இருந்தாலும் வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அங்க உட்காந்து 20 பேர் சாப்பிடுற சாப்பாடை ஒரே ஆளா அந்த ஆள் சாப்பிட்டு முடிச்சிடுறான். இதை பார்த்த ஹோட்டல் உரிமையாளர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை பார்த்த ஹோட்டல் உரிமையாளர், நீங்க அடுத்த நாள் வாங்க, இப்போ சாப்பாடு முடியறக்கு ஆயிடுச்சு, இந்த நேரத்துல வந்தா எப்படி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த நாளும் சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டா இவங்க எல்லாம் போயிடுறாங்க. உடனே எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு திரும்ப சாப்பாடு அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த ஹோட்டல் உரிமையாளர் காரத்தை அதிகமா போடுங்க, மசாலாவை அதிகமா போடுங்கன்னு சொல்றான். எப்படி சாப்பாடு கொடுத்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேய் சாப்பிட்றது. சரி சாப்பாடெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிஃபன் ஐட்டம் ஃபுல்லா சாப்பிட்டுறான். சரி டிஃபன் ஐட்டம் எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜூஸ் வெரைட்டிஸ், மாசா, ஃபேண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுறான். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த லேஸ் பேக்கெட்ஸ், ஸ்வீட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையே ஃபுல்லாக காலி ஆயிடுது. நான் தோத்துட்டேன், என்னோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சாப்பிட்ற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர் அந்த கடையவே காலி பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுறான். அவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருப்பான், நீ மட்டும் சாப்பிட்ற போட்டிக்கு போனால் நீ தாண்டா முன்னேறுவேன், நீ தாண்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். பசங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இவனையே உலகம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்ற போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வருது. உடனே கோவாவில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் அடிச்சு நவுத்திடுறான். பீட்சா, பர்கர் அப்படி இப்படின்ட்டு
எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுறான். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய் அவங்ககிட்ட நிறைய காசு சேர்ந்துருக்கும், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அந்த பேய் பையனும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தன் ஆயிடுறான். இப்படியே போய் போய் நிறைய காசு சம்பாரிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு உண்டான காசை சம்பாரிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. எல்லாரும் இவனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அப்பதான் சாமியார் சொல்றாரு, உங்களோட சுயநலத்துக்காக ஒரு பையனோட வாழ்க்கையை நீங்க கெடுக்கக்கூடாது. அவனோட உடம்ப தான் அந்த பேய் ஆட்கொண்டிருக்கு. அதனால அவனோட சுய சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளே அந்த பையனோட அப்பாவும் பையன் எப்படிப்பா இருக்கா, நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேற வழி இல்லாமல் அந்த பேயை கூட்டிகிட்டு எல்லாருமே தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவுக்கு போய் பார்த்தா அங்கே நிறைய பேய்ங்க, ஒரு சின்ன சின்ன ஒல்லி குச்சியாக இருக்கிற பேய்களை எல்லாம் 4-5 பேர் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்மளால் இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு படையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 20-30 பாயை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க எல்லாருமே கயிறு கட்டி பகசூரனை இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு இறங்கி ஸ்ட்ரைட்டாக தர்காக்குள்ளே போயிடுறான். கிச்சனுக்கு போயிட்டு இருந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பேய்களை பார்த்து பயந்து ஓடி வந்துடுறான். அப்போ பாய்ங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு பேய் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவன் பாட்டுக்கு தர்காக்குள்ளே போயிட்டான். தர்காவை சுற்றி ஒரு கட்டு இருக்குது, இதை தாண்டி பேய்னால வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது காலையில் ஆயிடுது. எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பேய்க்கு நீங்கள் மோட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த பேய் இந்த உலகத்தை விட்டு போயிடும், இந்த உடலை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பகசுரனுக்கு திதி கொடுக்கறதுக்காக எல்லாரும் காரில் போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இத்தனை நாள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு சடனாக எப்படி இவனை அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே ப்ராப்பராக ஒரு அண்ணன் தம்பி மாதிரி உட்காந்து எல்லாருமா சேர்ந்து பகசூரனுக்கு முக்தி கொடுக்குறாங்க. பகசூரனுக்கு பிண்டம் கரைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பகசூரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுகிறான். எனக்கு நீ யாருமே இல்லை, இப்போ வரைக்கும் எல்லாருமே என்ன அனாதி நாயே, நீயும் செத்துரு, நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு தண்டம் அப்படின்னு தான் திட்டிருக்காங்க. ஆனால் என்னையுமே ஒரு மனுஷனாக மதிச்சு நீங்கள் உங்கள் அப்பாவோட உடம்பு சரியில்லாத ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருந்த காசை கூட செலவு பண்ணி எனக்காக நீ சாப்பாடு வாங்கி போட்டிருக்க, என்ன நீங்கள் உங்களில் ஒருத்தனாக பார்த்துருக்கீங்க, என்ன நீங்கள் மதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவ்வளோ சந்தோஷமாக வானத்தில் போய் கலக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த சைடு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பகசூர ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நேம் வச்சு பசங்க லக்ஸரியாக ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.